இந்த படத்தில் நீங்கள் இந்த பார்க்குற இந்த உருவம், நான் நடிக்கிறது ஒரு வருஷம், ரஞ்சித் கொண்டு வந்த அந்த ஐடியாஸ் இதை எப்படி உருவாக்கணும்னு நினச்சது ஒன்று. பட் இந்த மாதிரி என்னை மாற்றினது வந்து டாம். நான் எப்போவுமே நினைப்பேன், அந்த பாதி நடிப்பு நான் பண்ணது 50% நான் டாமுக்கு தான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு லுக் கொண்டு வந்தது. இதுதான் ரஞ்சித் சொன்ன கார்டியன் கேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, அந்த தொப்பெல்லாம் வந்து நிஜமாவே சாப்பிட்டு இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்காக பண்ணேன். அது வந்து எல்லாமே டாம் பண்ணது. பட் டாம் வந்து தனியாக அந்த மேக்கப் போட முடியல. ஸோ அதுக்கு வந்து பிகினிங்கில் ஸ்ரவன் வந்துட்டு எனக்கு டேட்டூலாம் போடுவார். ஒருத்தர் எனக்கு டேட்டூ இருக்குது அதை மறைக்கணும், இன்னொருத்தர் டேட்டூ போட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே கலை, ஏழு, அதில் கலை அண்ட் பிரின்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேக்கப் போடுவாங்க. மேக்கப் ஆளுங்க பத்தாமல் என்னோட டிரைவர் கூட வந்து என் காலுக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பாரு. முத்து, தேங்க்யூ முத்து, தேங்க்யூ டு மை டீம், ஐ ரியலி லவ் யூ. நான் சொன்னதே கிடையாது, இந்த படத்தில் வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணீங்க, அதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு யூ. இந்த படத்தில் வர்றதுக்கு காஸ்ட் எல்லாரும் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. பட் ஐ ஃபீல் இந்த படம் நான் இதில் நடித்ததுக்கு எனக்கு இவங்கெல்லாம் உறுதுணையாக இருந்ததுனால தான் எனக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வர முடிஞ்சது. அவங்களோட நடிக்கும் போது ஈச் ஒன் ஆஃப் யூ இன்ஸ்பயர்ட் மீ. பசுபதி நான் இது வரைக்கும் ஐ திங்க் நான் வேற யாரு கூடயும் இத்தனை படங்களை நான் நடித்ததில்லை. 6வது படம் தூளில் ஆரம்பித்து இன்னைக்கு தங்கலான் வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அண்ட் இதில் வந்து கெங்கு பட்டரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் ஒரு மேனரிசம் ஒன்று பிடிச்சி ஒன்று பேசுவார். நாங்கள் எல்லாருமே அதை வந்து மெமிக் பண்ணி கண்டிப்பாக அந்த படம் வெளியில் வந்த பிறகு எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் எழுதி கொடுக்குறேன். அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூ மேன், அண்ட் ஐ லவ் ஹிம் ஆஸ் அ ஃப்ரெண்ட். இஸ் ஆல்வேஸ் பின் தேர். தேங்க்ஸ் பசு. அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், துருவோட படத்தில் இப்போ முதல் தடவை நடிச்சிருக்காரு. அவனும் ஒன்று 5 படம் அவங்க கூட பண்ணணும்னு பைசனில் அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. ஆர்த்தி, மாளவிகா, இந்த கதாபாத்திரம் வந்து நானே சில டைம் யோசிச்சிருக்கேன். இது வந்து பண்ணுற போது ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பாயிடும், ஹவு ஹார்ட் யூ ட்ரைட் அண்ட் ப்ராக்டிஸ். இட்ஸ் நாட் ஈஸி டூயிங் இட். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அவங்க சண்டை பற்றி பேசுகிறோம். நாங்கள் எல்லாமே சாதன வசனம் பேசுகிற போது ஆர்த்தி மாளவிகாவுக்கு வந்து ஒரு போயிட்டி இதுதான் பேசணும் எப்பவுமே. ஸோ அது வந்து ரொம்ப அவங்க பேசுகிற விதம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அது கத்திக்கிட்டு பேசணும். ரஞ்சித் விடவே மாட்டார், அவங்களுக்கு பாஷையும் தெரியாது. ஆனால் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, குடோஸ் டு யூ ஃபார் தட் சாலிட் எஃபர்ட். பார்வதி எப்போவுமே நான் எப்போவுமே நினச்சிருக்கேன் அவங்க கூட நடிக்கணுன்ட்டு. பிகாஸ் எங்கள் 2 பேரோட ஸ்டைல் சம்திங் அபவுட் இட் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோன்னு எனக்கு எப்போவுமே ஐயோ நல்ல வேலை பார்த்து நம்ம வேறு படத்தில் நம்ம பண்ணல, இந்த படத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்ட்டு. எல்லா சீன்லையுமே ரஞ்சித் சொன்ன மாதிரி எங்கள் எல்லா சீன்லையுமே அந்த காலத்தில் வந்து இப்போ மாதிரி இல்லை. அந்த காலத்தில் பெண்களும் வேலை செய்வார்கள், பெண்களும் போருக்கு போவார்கள், சண்டை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க கையும் ஆம்பளை கைகள் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ அப்போ வந்து அந்த கதாபாத்திரம் அப்படி தான் இருக்குது. ரஞ்சித்தோட எல்லா படங்கள்லையுமே அவரோட பெண்கள் வந்து எப்போவுமே ரொம்ப திடமாக இருப்பாங்க. பட் இந்த படத்தில் அது வந்து ஐ மீன் நாட் மெனி கிரியேட்டர்ஸ், ஐ மீன் விஜய்ஸ் மூவிஸ் ஆல்சோ ஐ திங்க் யூ டூ தட். கங்க்ராட்ஸ் டு. ஸோ அந்த இது வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த படத்தில் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஆர்த்தி இருக்கான்னா பார்வதி வந்து அந்த இமோஷனல் சீன்ஸ் எல்லா சீன்ஸுமே இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஐ லவ் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் மைண்ட் ஸ்பேஸ். தேங்க்யூ ஃபார் பீயிங் கங்கம்மா டு மீ. Danny, you're cool, man. Danny is one of the sweetest, funniest, like I think Aarthi correcta sonanga. A little pesky sometimes, but you're so cute, Danny, and we love you for everything that you are. And Pasupathiyo nano avaru vandu oti was telling them how we make fun of you on the set. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதாவது ரொம்ப வலிக்குது, இல்லை ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப குளிருது, ரொம்ப வெயில் இருக்குன்னா டேனியை பிடிச்சிட்டு ஓட்டுவோம். அண்ட் ஹி வாஸ் சச் அ ஸ்போர்ட். யூ ஆல்வேஸ் லைக் கூல் அபவுட் இட் அண்ட் யூஸ் டு கிவ் இட் பேக். ஆனால் டேனி கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான், அவர் அங்கே இருக்கிற போது நான் சொன்னேன், நீ பிஆருக்கு வரியோ இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு வரியோ என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாரு, நாங்கள் தியேட்டரில் என்ன பண்ணுறாங்க நீ வந்து பாரு. Danny, remember I told you? Danny asked you to come down so that you could see the first day first show. I said நீங்கள் வந்து உங்கள் லண்டனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறது வேறு விஷயம், ஆனால் நாங்கள் எப்படி சினிமா நேசிக்கிறோம் இங்கே வந்து பாருங்கன்னு. அதுக்காக அவர் வந்திருக்காரு. He's going to stay there. And I can't wait for you to watch that, man. You'll never believe what you're going to watch. It's going to be a different thing altogether. It's going to shock you.